ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணி சம்பா ரவையை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரெசிபியை கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வளர்கிற பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காராமணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் வெள்ளை காராமணி. நீங்கள் கருப்பு காராமணி இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள், உடைச்சதுமே ஈஸியாக உடையுது பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக ஊறியிருக்கு. நான் காட்டுற இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் நிறையா எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ காராமணி அளந்தால் அதே டம்ளரில் 2 டம்ளர் சம்பா ரவை எடுத்திருக்கேன். புரோக்கன் வீட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான். 2 டம்ளர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் காராமணினா 2 கப் சம்பா ரவை எடுத்துக்கணும். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 அல்லது 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சின்ன சின்ன தூசெல்லாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கூட உங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கிறேன். முழு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரப்பாக பல்ஸில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். நமக்கு பேஸ்ட்டு முக்கியம் இல்லை, நல்லா துருவலாக கிடைக்கணும். பாருங்கள், நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது போல் நீங்கள் அரைச்சிக்கணும். சும்மா பல்ஸில் வச்சு சுற்றுனீங்கன்னா இது போல் துருவல் நமக்கு கிடச்சிரும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த காராமணியை தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. காராமணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் பல்ஸில் வச்சு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் அரைக்கலாம், ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் காட்டுற மாதிரிங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக கெட்டியாக அதே போல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ரொம்பவே தண்ணியாகிடுச்சு அப்படின்னா நமக்கு தோசை தவாயில் சுட்டு எடுக்கிறதுக்கு வராது, உடஞ்சிரும். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சம்பா ரவை ஊற வச்சுருந்த பாருங்க, அது நல்லா ஊறிடுச்சு. அந்த ரவையில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த காராமணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் காட்டுற மாதிரி இது போல் நல்லா ட்ரையாக பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதே போல் எல்லாத்தையுமே பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாதிரிங்க தேங்காய், மிளகு, பச்சை மிளகாய் அந்த துருவலையும் இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு நல்லா மசிச்சு விடணும். அந்த சம்பா ரவை, காராமணி எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். சம்பா ரவையை கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மசிக்கும் போது காராமணி, அந்த சம்பா ரவை எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துரும். அப்போ நம்ம தோசை சுடும்போது உடையாமல் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் 2 கேரட் பொடியை நறுக்கினது அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட்டு துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம், மிளகு எல்லாமே ஏற்கனவே சேர்த்ததுனால இப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நான் வெறும் கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குடமிளகாய், உருளைக்கிழங்கு இதுபோல் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் இறங்கி நமக்கு மாவு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ தோசை தவாவை நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற காராமணி, சம்பா ரவை அந்த மிக்ஸை தோசைக்கல்லில் போட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. கையை வச்சோ அல்லது கரண்டியை வச்சோ நல்லா தட்டி விட்டுக்கோங்க, அடை மாவு மாதிரி.
உங்களுக்கு எந்த சைஸுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திரட்டி விட்டுக்கோங்க. மெலிசாக வேணும்னாலும் திரட்டிக்கோங்க, திக்காக வேணும்னாலும் திரட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணினீங்க அப்படின்னா சரியாக வேகாது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். எந்த தவாவில் வேணாலும் செய்யலாம். அதே போல் ஆப்பக்கடாயில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம், நல்லா வரும். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. அதே போல் பட்டர், கீ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். அதே போல் சும்மா சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம் நல்லா சுட சுட. அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கெச்சப் வச்சு கொடுங்க, அப்படி இல்லைன்னா சாஸ் வச்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிஸோட பொருட்களும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் நிறைய இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.